ஓகே ஓகே ஸோ இப்போ டேலியில் பேரோல் அப்படிங்கிறது ரொம்ப பழைய ஃபீச்சர் தான். இது 8.1ல இருந்து வெர்சன் 8.1ல இருந்து டேலியில் பேரோல் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து நமக்கு இருக்கு. பட் அந்த 8.1 அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இல்லை அப்படிங்கிறதுக்காக இம்மிடியட்டா வந்து டேலி 9 அப்படிங்கிற ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. ஸோ டேலி 9ல பேரோல்ல அதிகமான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் டேலி ERP9 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்துச்சு. ஸோ டேலி ERP9 வெர்ஷன்ல தான் பேரோல்ல ITR1 அப்படிங்கிற ஒரு நியூ ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ITR1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 1. ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி அண்ட் பென்ஷனுக்காக நம்ம ஏதாவது ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் ITR1 ரிட்டர்ன் தான் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ அந்த ITR1 ரிட்டர்னும் டேலியில் இன்பில்டா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதான் வந்து டேலியில் இந்த பேரோல் ஃபீச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. தென் இப்போ நம்ம வந்து டேலியில் பேரோல் அப்படிங்கிறத நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேலியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபீச்சர்ஸை நம்ம வந்து எனேபிள் பண்ணிடுறோம். ஸோ எனேபிள் பண்ணிட்டு இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பே ஸ்லிப் வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பத்தின ஒரு ஃபோக்கஸ் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம வந்து பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ பே ஸ்லிப். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு பே ஸ்லிப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சேலரி ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பே ஸ்லிப் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ பே ஸ்லிப்னா என்ன? பே ஸ்லிப்ல என்னென்ன மாதிரியான காம்போனன்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு சாம்பிள் பே ஸ்லிப் வந்து இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பே ஸ்லிப்ல நம்ம வந்து பார்க்குற ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸோடைய ஏர்னிங்ஸ். அதில் எக்ஸாம்பிள் பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வேயன்ஸ். ஸோ இதில் இன்னும் கூட ஒரு சில ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அடிஷனல் கன்வேயன்ஸு, யூனிஃபார்ம் அலவன்சஸ், இந்த மாதிரியான அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கூட வந்து நம்மளுக்கு அடிஷனல் ஏர்னிங்ஸ் கூட வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கவர் ஆகும். பட் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் நான் வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது பேசிக் சேலரினா என்ன, அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னா என்ன, கன்வேயன்ஸ்னா என்ன, இன்னும் வேற என்னென்ன மாதிரியான ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த செக்ஷனா நம்ம வந்து பார்க்கிறது டிடக்ஷன்ஸ். காமனா இந்த இடத்துல வந்து டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த டிடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயியோடைய பிஎஃப், அதுக்கடுத்து எம்ப்ளாயியோடைய இஎஸ்ஐ டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இதே மாதிரி இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இன்கம் டேக்ஸோட டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க ஆட் பண்ணிக்கலாம். தென் வேற ஏதாவது அபிஷியலா வந்து டிடக்ட் பண்றாங்க ஒரு சில ஆர்கனைசேஷன்ல அப்படிங்கிற பட்சத்துல, இப்போ அபிஷியல் இன் தி சென்ஸ் கேண்டீன் டிடக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, லேட் டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு, தென் லோன் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்கேன் அதுக்கான டிடக்ஷன்ஸ் இருக்கு, தென் வந்து ஏதாவது அட்வான்சஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, அந்த அட்வான்சஸ்க்கான ஒரு பேமெண்ட் டிடக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ல தான் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து காட்டணும். அடுத்து தேர்ட் செக்ஷன்ஸா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ். இந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையும் இந்த செக்ஷனை வந்து பே ஸ்லிப்ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு சில ஆர்கனைசேஷனை மட்டும் தேவைப்பட்டால் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நம்ம வந்து அஸ் எம்ப்ளாயா நம்ம வந்து ரிக்வஸ்ட் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பே ஸ்லிப்ல வந்து இந்த பார்ட் வந்து இருக்கும். அதர்வைஸ் வந்து இந்த பார்ட் வந்து கண்டிப்பா பே ஸ்லிப்ல இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன அமௌண்ட் என்ன பெர்சன்டேஜ்ல வந்து இருக்கு அப்படிங்கிறது காமிச்சுக்கணும். ஸோ இது வந்து தேர்டா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு செக்ஷனா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பேரோல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ மேஜரா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பே ஸ்லிப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல் ஃபீச்சர்ஸும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். இதுதான் வந்து ஒரு எண்ட் ரிசல்ட்டா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எண்ட் ரிசல்ட் இன் தி சென்ஸ் இந்த பேரோலோடைய ஃபீச்சர் ஒன்லி ஃபார் ப்ரிப்பேரிங் பே ஸ்லிப் ஃபார் ஈச் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்பெசிபிக் ரீசன். ஓகேங்களா? இந்த பேரோல் அப்படிங்கிறது.
அடுத்து கம்பெனிக்கான காஸ்ட் ஷீட் வந்து மெயின்டெயின் பண்ணலாம். ஹெச்ஆர் அக்கவுண்ட்ஸ்க்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் வந்து இந்த பேரோல் மூலமா வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பிரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா இந்த பே ஸ்லிப். பே ஸ்லிப் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து ரிப்போர்ட்டிங்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அடுத்த ஒரு சில ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதும் டேலில இருக்கு. ஓகே. ஸோ இப்ப எந்த ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதுல ஒரு சில டெர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு நியூவா இருக்கும். இப்ப நீங்க வந்து அ ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது சேலரி ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் அப்படின்னா, அ இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில டெர்மினாலஜிஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அல்லது தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஒரு வேள வந்து நான் சொல்ற வேர்டிங்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கேட்கலாம். அதாவது ஸ்லாங்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வரலாம். அல்லது நான் வந்து கன்வே பண்ற அந்த வே ஆஃப் கன்வே அதுல வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா, நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கூட பேசுங்க. கண்டிப்பா வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப வந்து என்னென்ன டெர்ம்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்ப்ளாயீஸ் உடைய ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். சோ எம்ப்ளாயீஸ் உடைய ஏர்னிங்ஸ்னா என்ன? சோ நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும், ஆ அல்லது ஒரு எ வவுச்சர்ஸ் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டும்போதும், ஆ ஒரு பே ஹெட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணும்போது, இந்த எம்ப்ளாயியோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்ஸும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து இந்த எம்ப்ளாயீஸோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் பே ஸ்லிப்ல சொல்லியிருந்தாலும், இங்க நான் சொல்றேன். ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேலரி கால்குலேஷன்ஸ்ல சேலரி அப்படிங்கிறது ஒரு ஏர்னிங்ஸ், கன்வேயன்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஏர்னிங்ஸ், போனஸ் அப்படிங்கிறது ஒரு ஏர்னிங்ஸ், அ அதர்வைஸ் அதர் அலவன்சஸ் நம்ம குடுக்குறோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு ஏர்னிங்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சேலரில வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாமே, சேலரியோடைய வேல்யூ ஆட் ஆகக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஏர்னிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அ இத நம்ம வந்து அ பே ஸ்லிப்ல செப்பரேட் செக்ஷனா நம்ம வந்து இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ ஒரு பே ஹெட் நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போதே, நம்ம வந்து பேசிக் சேலரி அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பே ஹெட் வந்து ஏர்னிங்ஸ்ல வருதா, டிடக்ஷன்ஸ்ல வருதாங்கிறத நம்ம வந்து கிளியரா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த இடத்துல ஏர்னிங்ஸ் எம்ப்ளாயீஸோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத நான் செப்பரேட்டா சொல்றேன். இந்த ஏர்னிங்ஸ்ல வந்து 2 டைப்ஸா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா பிக்ஸட், இன்னொன்னு வந்து வேரியபிள். ஸோ பிக்ஸட் அண்ட் வேரியபிள் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது, பிக்ஸட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பேசிக் சேலரி அப்படிங்கிறது பிக்ஸட் ரெவென்யூ. ஒன் ஆஃப்டர் இன்கிரிமென்ட் 1 இயர்க்கு பேசிக் சேலரி அப்படிங்கிற ஃபிகர்ல அந்த அமௌண்ட்ல எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ பிக்ஸடா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, 1 இயர்க்கு அத கால்குலேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேசிக் சேலரில இருந்து ஹவுஸ் ரென்ட் அலவன்சஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம வந்து கால்குலேட் பண்றோமோ, அந்த பெர்சன்டேஜ்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. அது ஒரு பிக்ஸட் அப்படி நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி கன்வேயன்ஸா இருக்கட்டும், வேஜஸா இருக்கட்டும், யூனிஃபார்ம் அலவன்ஸஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா, பிக்ஸட் அப்படிங்கிற பேசிஸ்ல வரும். இப்ப வேரியபிள் சேலரி அப்படின்னு நம்ம வந்து எத எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பிக்ஸட் அப்படிங்கிறத தாண்டி, இப்போ ஓவர் டைம் அப்படிங்கிறது பிக்ஸடா நம்ம வந்து சொல்ல முடியாது. அதர்வைஸ் அது எப்பாவது நடக்கக்கூடிய ஒரு இன்கம். அ அதே மாதிரி நம்ம வந்து அ ரீஇம்பர்ஸ்மென்ட் ஏதாவது நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப எம்ப்ளாயர் அவர் தான் வந்து அட்மின் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கேஷ்ல இருந்து தான் எடுத்து செலவு பண்ணிடுறாரு. சேலரி நம்ம வந்து அவங்களுக்கு சேலரிய வந்து கால்குலேட் பண்ணும்போது, அவரு எவ்வளவு அவருடைய பாக்கெட் மணி எவ்வளவு பே பண்ணியிருக்காரோ, அதையும் நம்ம வந்து குடுக்குறோம் அப்படின்னா, அத நம்ம வந்து வேரியபிள் பே சேலரி அப்படிங்கிற மாரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி நடந்தால் மட்டும் சேலரி அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணப்படும். அது ஸ்டாண்டர்டா பிக்ஸடா நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அல்லது பிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வேரியபிள் சேலரி அப்படிங்கிற பேசிஸ்ல கூட நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ்லாம் நம்ம வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக்ஸட். அனதர் ஒன் வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியதுல எம்ப்ளாயீஸ் உடைய டிடக்ஷன்ஸ். இந்த டெர்ம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே எம்ப்ளாயீஸ் உடைய ஏர்னிங்ஸ்க்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து சொல்லக்கூடியது தான் இந்த எம்ப்ளாயீஸ் உடைய டிடக்ஷன்ஸ் அப்ப நம்ம வந்து சொல்றோம். இந்த டிடக்ஷன்ஸ்லயே வந்து 2 டைப்பா நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேண்டேட்டரி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னொன்னு வந்து நான் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ், நான் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ்.
ஸோ ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எம்ப்ளாயீஸோடைய சேலரியில இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பிஎஃப் அப்படிங்கிறத நம்ம டிடக்ட் பண்றோம் அப்படின்னா, பிஎஃப் உடைய ஆக்ட பேஸ் பண்ணி நாம டிடக்ட் பண்ணக்கூடியதை நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் பெர்சன்டேஜஸ்ங்கிறது அந்த ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி தான் அந்த டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பிஎஃப்க்கு. அதே மாதிரி இஎஸ்ஐ அப்படிங்கிறதுக்கும் வந்து செப்பரேட் ஆக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆக்ட்ல சொல்லப்பட்ட பெர்சன்டேஜஸ்ல தான் நம்ம வந்து அந்த ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இஎஸ்ஐ டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஸோ அதுவும் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், அதாவது டிடிஎஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், அதுவும் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப பிஎஃப், இன்கம் டாக்ஸ், இஎஸ்ஐ, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இந்த 4மே நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்றோம். அதர்வைஸ் கம்பெனில நான் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து கேன்டீன் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். லேட் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இன்சூரன்ஸ் ஏதாவது ஃபேமிலி மெம்பருக்கான இன்சூரன்ஸ் ஏதாவது அதர் இன்சூரன்ஸ் டிடெக்ட் பண்றோங்கிற பட்சத்துல இன்சூரன்ஸ் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நான் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ்ங்கிறது எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்குமான ஒரு டிடக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஸோ அது வந்து சட்டப்படி இல்லாம நம்ம வந்து டிடெக்ட் ஆகக்கூடியதை நம்ம வந்து சொல்றோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கேன்டீன் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயிஸோட ஏர்னிங்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து பார்க்கிறது எம்ப்ளாயிஸோடைய டிடக்ஷன்ஸ். எம்ப்ளாயிஸோட ஏர்னிங்ஸ்ல 2 டைப் பார்க்குறோம். ஒன்னு பிக்ஸட் அண்ட் வேரியபிள். பட் எம்ப்ளாயிஸோடைய டிடக்ஷன்ஸ்ல 2 டைப் பார்க்குறோம். ஒன்னு என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ், இன்னொன்னு நான் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் அப்படி நம்ம வந்து பார்க்குறோம். மூணாவதா நான் வந்து உங்களுக்கு சொல்ற டெர்மினாலஜிஸ் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன். ஸோ எம்ப்ளாயர்ஸோடைய ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து ஏர்னிங்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸை தாண்டி இது வந்து மூணாவது பார்ட்டா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எம்ப்ளாயியோடைய ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா ஒரு சில கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஓனரும் கொண்டு வரணும். பிஎஃப்க்கு அகெயின்ஸ்டா வந்து ஓனர் வந்து பிஎஃப் அப்படிங்கிறதும் கொண்டு வராரு, பென்ஷன் அப்படிங்கிறதும் கொண்டு வராரு. அதே மாதிரி இன்சூரன்ஸுக்கு அகெயின்ஸ்டா எம்ப்ளாயர் ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதும் கொண்டு வராரு. ஸோ இதை வந்து எம்ப்ளாயருடைய ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இது அஸ் பர் லா படி என்ன கொண்டு வரணுமோ அதன்படி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தேர்டு செட் டெர்மினாலஜிஸ்ல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப டிஸ்கஸ் பண்ண இந்த மூணுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த மூணு டெர்மினாலஜிஸ்லையும்? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஸோ நீங்க வந்து 4 பேர் இருக்கீங்க, என்னோட சேர்த்தா 5 பேரு. நோ சார், எதுவும் டவுட் இல்லை சார். ஓகே. ஒருத்தவங்க சொல்லிட்டீங்க, வேற? நோ டவுட் சார், நோ டவுட். ஓகே, தேங்க் யூ. சப்ரீம் என்று ஒருத்தவங்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குமா? ஓகே. நோ டவுட் சார். நோ டவுட்ஸ். ஓகே. ஸோ நான் வந்து அடுத்த டேர்ம் நான் வந்து சொல்றேன். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர்னிங்ஸ் அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது பேசிக் சேலரி, ஹெச்ஆர்ஏ, கன்வேயன்ஸ், அதர் இயர்னிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து டோட்டல் இயர்னிங்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்றோம். ஸோ இது எதுக்காக நான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக நான் வந்து தனித்தனியாக நான் வந்து ஸ்பெசிஃபிக் பண்றேன் அப்படின்னா கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் கால்குலேஷன்ஸ்ல அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ டோட்டல் இயர்னிங்ஸ் அப்படிங்கிறது பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வேயன்ஸ், அதர் அலவன்சஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டோட்டல் டிடக்ஷன்ஸ்ல நம்ம வந்து எம்ப்ளாயோட பிஎஃப், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், எம்ப்ளாயோட இஎஸ்ஐ, இன்கம் டாக்ஸ், தென் எனி அதர் டிடக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டல் டிடக்ஷன்ஸ். டோட்டல் டிடக்ஷன்ஸ் மைனஸ் டோட்டல் இயர்னிங்ஸ் மைனஸ் டோட்டல் டிடக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் சேலரி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ நெட் சேலரி அப்படிங்கிறது டோட்டல் இயர்னிங்ஸ் மைனஸ் டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டோட்டல் இயர்னிங்ஸும் டோட்டல் டிடக்ஷனுக்கான டிஃபரன்ஸ் தான் நெட் சேலரி. ஸோ இந்த நெட் சேலரியை நம்ம வந்து வேற எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா டேக் ஹோம் அப்படி நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பே ஸ்லிப்ல
நெட் சேலரி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதே அமௌண்ட் தான் அந்த மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராப்பரா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லோன் நாம அப்ளை பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது எனி அதர் ஸ்டேட்மெண்ட்ஸுக்காக பேங்கருக்கு பே ஸ்லிப்பும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான். இது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா நெட் சேலரி பே ஸ்லிப்ல இருக்கக்கூடிய நெட் சேலரி தான் அந்த மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கண்டிப்பா ரெஃப்ளெக்ட் ஆகணும். இது ரெண்டும் டேலி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அடுத்து சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டேர்ம் காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சிடிசி. சிடிசி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த எம்ப்ளாயர். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த எம்ப்ளாயர் ஃபார் அ பர்டிகுலர் எம்ப்ளாயி. ஓகேங்களா? ஒரு எம்ப்ளாய்க்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்னா 1 இயர்ல அவர் பண்றாரோ, ஓகேங்களா? அந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். பிளஸ் எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணாதான் பெர் ஆனம்கான சிடிசி அப்படிங்கிறது வந்து கால்குலேட் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ சிடிசி அப்படிங்கிறது காஸ்ட் டு கம்பெனி அப்படி நம்ம எடுக்கிறோம். ஸோ இதுல வந்து டோட்டலா என்னென்ன அமௌண்ட் எல்லாம் ஒரு எம்ப்ளாய்க்கு ஸ்பெண்ட் பண்றாரோ அதை எல்லாமே நம்ம வந்து இந்த சிடிசி கால்குலேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வர முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து எம்ப்ளாயோடைய டோட்டல் சேலரி 5 lakh பெர் ஆனம். அடுத்து அடிஷனலா வந்து 10,000 ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல டோட்டல் சிடிசி எவ்வளவு அப்படின்னா 5,10,000 நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ டோட்டல் சிடிசி 5,10,000 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இந்த சிடிசி அப்படிங்கிறது டோட்டல் நம்மளுக்கு பேங்க்ல நெட் சேலரியா நம்மளுக்கு டேக் ஹோமா கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ 5,10,000ல இருந்து எவ்வளவு ஸ்டாச்சுரி டிடக்ஷன்ஸ் அண்ட் நான் ஸ்டாச்சுரி டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் போக தான் ரிமைனிங் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு நெட் சேலரியா கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து சிடிசி. ஸோ நம்ம வந்து பேரோல் அல்லது ஹெச்ஆர் அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த டேர்ம் கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ அடுத்த ப்ராசஸ் டேலியில பேரோலுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஸோ டேலியில நம்ம வந்து பேரோல் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம், அதுல என்னென்ன கிரிட்டிக்கல் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும். ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு ஃபீச்சர் நீங்க வந்து எனேபிள் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதோட ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது கரெக்டா உங்களுக்கு தெரியணும். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போகும். ரெண்டாவது என்னென்ன மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் வந்து பிக்சடு சேலரி, பிக்சடு அதுக்கப்புறம் வேரியபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். எம்ப்ளாயருடைய எம்ப்ளாயீஸ் ஏர்னிங்ஸ், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ஸ், எம்ப்ளாயி டிடக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஃபியூச்சர்ல அந்தந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம ஒரு பே ஸ்லிப் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகும். அதே மாதிரி அதர் அலைடு ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகும். அப்படி நம்ம வந்து டேலியில பேரோலுக்கான ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற செக்ஷன் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேரோல் ஃபீச்சர்ஸ் உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல டேலி சாஃப்ட்வேர் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பரா எம்ப்ளாயிஸோடைய மாஸ்டர்ஸ் எல்லாமே நாம கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். டேலியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிங்கிள் சாஃப்ட்வேர் இட் ஹேவிங் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரே சாஃப்ட்வேர்ல மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா டேலி சாஃப்ட்வேர்ல உங்களுடைய ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணலாம், தென் ஸ்டாச்சுட்டரி ப்ராசஸும் நீங்க பண்ணலாம். தென் இதுலயே நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் சர்வீஸ் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படின்னா சர்வீஸ்க்கான ப்ராசஸ் இருக்கும். ஒரு டீலர் அல்லது ஹோல்சேல் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அல்லது ஒரு ரீட்டைல் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து மெட்டீரியல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நீங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அட் தி சேம் டைம்ஸ் உங்களுடைய ஆர்கனைசேஷன் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் நீங்க சிங்கிள் சாஃப்ட்வேரை நீங்க ஃபீச்சர்ஸை மட்டும் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் பிசினஸை பேஸ் பண்ணியும் நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரீட்டைலா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய பேக்கேஜ் தனியா இருக்கும்.
மேனுஃபேக்சரர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்கும். பட் டேலி அப்படிங்கிறது கிடையாது. டேலிங்கிறது ஒரு வெண்ணிலா ப்ராடக்ட். வெண்ணிலா ப்ராடக்ட் இன் தி சென்ஸ் ஒரே சாஃப்ட்வேர் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எம்ப்ளாயியோடைய மாஸ்டர்ஸ் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல மோர் தென் 20 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து செப்பரேட் கம்பெனி டேட்டாவா வந்து இந்த பேரோல் ப்ராசஸை வந்து நம்ம கொண்டு போறது பெஸ்ட். ஓகேங்களா? மோர் தென் 20, 50, 60, தென் 100 இப்படின்னா இருக்கும்போது மற்ற ப்ராசஸ் இருக்கக்கூடிய கம்பெனி டேட்டாவோட சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா அந்த பேரோல் அப்படிங்கிறத நீங்க வந்து மெயின்டைன் பண்ண வேணாம். இப்போ நான் சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு டேலி ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லக்ஸ் இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ இந்த லக்ஸ் இன்ஃபோடெக்ல இன்ன வரைக்கும் வந்து பேரோல் ப்ராசஸ் அப்படிங்கிறத அவங்க பண்ணல. ஸோ இனிமே தான் வந்து இந்த கம்பெனியோடைய டேட்டால பேரோல் ப்ராசஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ண போறாங்க. ஆனா டோட்டல் எம்ப்ளாயீஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 20 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த லக்ஸ் இன்ஃபோடெக் மத்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி டேட்டால நீங்க பேரோல் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா பேரோல் நீங்க வந்து என்ட்ரி பண்ணும்போதோ அல்லது ப்ராசஸ் ரிப்போர்ட் எடுக்கும்போதோ கண்டிப்பா ஸ்லோ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா அந்த மத்த ப்ராசஸும் சேர்த்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோ ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா செப்பரேட்டா ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து ஒரு கம்பெனி அப்படிங்கிறத நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி பேரோலுக்கான பேங்க் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ், மற்றபடி பேரோலுக்கான மாஸ்டர்ஸை மட்டும் வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட் கம்பெனி டேட்டாவா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டேலில நம்ம பண்ணக்கூடிய ஒரு அட்வைஸ். ஸோ லெஸ் தென் 10 எம்ப்ளாயிஸ் தான் சார் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாலே நீங்க வந்து டேலியும் சேர்த்து கூட நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஸ்லோ ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ ஸ்லோ ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம கம்பெனிய ஆக்சுவல் கம்பெனில நம்ம வந்து இந்த பேரோல் ஃபீச்சர்ஸ் நம்ம கொண்டு வராம நம்ம செப்பரேட் கம்பெனி டேட்டாவை கூட கிரியேட் பண்ணலாம். நான் இப்ப சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Yes, sir. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுச்சா? Yes, sir. Yes, sir. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா கேட்கலாம். ஏன்னா நீங்க வந்து யூடியூப்ஸ்ல நீங்க வந்து வீடியோஸ் பார்க்கும்போது எந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாகும் போது நீங்க வீடியோ ஸ்கிப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னு தெரியல, புரியல, இது நம்ம இதுக்கு மேல பார்த்தோம்னா இது வேஸ்ட், புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா அதை தாண்டி போயிருவீங்க. பட் இது வந்து ரியல் டைம் கிளாஸ் இது. ஸோ ரியல் டைம் கிளாஸ்ல நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இது. ஓகேங்களா? ஓகே. ஸோ எம்ப்ளாயி கிரியேஷன்லேயே தெரிஞ்சிடும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது. செப்பரேட்டா நீங்க வந்து எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணலாம். அடுத்து எம்ப்ளாயிஸோடைய சேலரி நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ டிஃபைனிங் ஏர்னிங்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் தனித்தனியா அவங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சேலரிக்கான ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயும் தனித்தனியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சேலரி ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணும்போது ஃபியூச்சர்ல அந்த சேலரி ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் தனித்தனியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும் அட் தி டைம் ஆஃப் ஆட்டோ கால்குலேஷன்ல அல்லது பேரோல் ப்ராசஸ் பண்ணும்போது. ஸோ இது வந்து டிஃபைனிங் ஏர்னிங்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் ஃபார் ஈச் எம்ப்ளாயி அப்படிங்கிற செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராக்கிங் அட்டெண்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ராசஸ் இருக்கு இல்லையா, எம்ப்ளாயி கிரியேஷன், டிஃபைனிங் சேலரி. ஸோ இது ரெண்டும் வந்து என்னன்னா ஒன் டைம் ப்ராசஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி நம்ம ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு தடவை அந்த எம்ப்ளாயி மாஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் எவ்வளவு நாள் வந்து நம்ம கம்பெனில வந்து சஸ்டெயின் பண்றாங்களோ அவ்வளவு நாள் வந்து அந்த எம்ப்ளாயி மாஸ்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாசம் மாசம் நம்ம திரும்ப திரும்ப அந்த எம்ப்ளாயி மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எம்ப்ளாயி கிரியேஷன்ல இருக்கக்கூடிய ஒன் டைம் ப்ராசஸ். இப்போ ரெண்டாவது நீங்க பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, டிஃபைனிங் சேலரி. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு ஒன் டைம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில எம்ப்ளாய்க்கு.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 1 இயர் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஏப்ரல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து மார்ச் வரைக்கும் அந்த சேலரியில எந்த சேஞ்சஸும் அவருக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஓகேங்களா? ஸோ அடுத்த ஃபினான்சியல் இயர்ல இன்கிரிமெண்ட் எப்ப அவருக்கு நம்ம குடுக்குறோமோ, அந்த டைம்ல கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஃபைனிங் சேலரிங்கிற ப்ராசஸ் திரும்ப நம்ம வந்து அந்த எம்ப்ளாயிக்கு ஆல்டர் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம பண்ண வேண்டிய ஆல்டர். அதர்வைஸ் நம்ம வந்து எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் ஒரு எம்ப்ளாயியோடைய சேலரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஸோ இயர்லி மேக்ஸிமம் வந்து என்னன்னா 1 ஆர் 2 டைம்ஸ் வரைக்கும் வந்து என்ன என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, அடிஷனல் ஆல்டரேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த செகண்ட் ப்ராசஸ்ல இருக்கலாம். ஆனா, இப்ப நீங்க பார்க்குற இந்த 3 ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கிங் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது மந்த் ஆன் மந்த் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ இது வந்து மாஸ்டர் செட்டப் கிடையாது. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வவுச்சர் லெவல். ஓகேங்களா? ஸோ நம்ம சேலரி கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். அந்த அட்டெண்டன்ஸ பேஸ் பண்ணி தான் சேலரி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி வரும். அதாவது பிரசன்ட், ஆப்சென்ட், ஓவர்டைம், தென் வீக் ஆஃப், ஆன் டியூட்டி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் டியூட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ நம்ம வந்து இந்த அட்டெண்டன்ஸ் ட்ராக்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது மந்த் ஆன் மந்த் நம்ம வந்து இத ட்ராக் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ராசஸ் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன் டைம் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரேரா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் ரெகுலரா மந்த்லி வைஸ் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல இந்த ட்ராக்கிங் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் கண்டிப்பா இருக்கும். அடுத்த ப்ராசஸ் ப்ராசஸிங் மந்த்லி பேரோல். ஸோ மந்த்லி பேரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ என்ன அட்டெண்டன்ஸ் இருக்கோ அந்த அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி எவ்வளவு சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்த்லி ப்ராசஸ். ஸோ மோர் தென் 50 எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் சரி, அட் சிங்கிள் கீல கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிற ஒரு கீ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா, எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் அந்த மந்த்துக்கான சேலரிய நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ப்ராசஸிங் மந்த்லி பேரோல் அப்படிங்கிறத வந்து சேலரிக்கான ப்ராசஸ் இருக்கும். அதாவது டோட்டல் இயர்னிங்ஸ், அதுக்கடுத்து டோட்டல் டிடக்ஷன்ஸ். அது வந்து கண்டிப்பா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சேலரி ப்ராசஸிங்ல பேரோல் அதாவது சேலரி ப்ராசஸ் அப்படிங்கிறதுல. அதே மாதிரி பிஎஃப்க்கான ப்ராசஸ். பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஓனர் எவ்வளவு பிஎஃப் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு, அதோட சேர்த்து எவ்வளவு பென்ஷன் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு அப்படிங்கிற ப்ராசஸும் இந்த ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணலாம். 2வது ப்ராசஸா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். 3வது ப்ராசஸ் இஎஸ்ஐ கால்குலேஷன். ஸோ இஎஸ்ஐ ப்ராசஸ் எந்த அளவுக்கு இருக்கு? அதுக்கடுத்து 4வதா நம்ம வந்து யூசர் டிஃபைன்ட் ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டிஃபரெண்ட் ப்ராசஸ நம்ம வந்து இந்த பேரோல் ப்ராசஸ்ல நம்ம வந்து வைக்கணும். ஸோ இந்த ட்ராக்கிங் அட்டெண்டன்ஸ் ப்ராசஸ், ப்ராசஸிங் மந்த்லி பேரோல் இது 2மே வந்து மாசம் மாசம் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸா கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த 2 ப்ராசஸும் நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் முடிச்சுட்டு, மந்த் ஆன் மந்த் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எம்ப்ளாயிக்கான பே ஸ்லிப் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா? மந்த் ஆன் மந்த் எம்ப்ளாயிக்கான பே ஸ்லிப் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதர்வைஸ் அடிஷனல் ரிப்போர்ட்ஸும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பே ஸ்லிப்போட சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது, டோட்டல் இயர்னிங்ஸ் என்ன, டோட்டல் டிடக்ஷன்ஸ் என்ன, நெட் சேலரி, டோட்டல் நெட் சேலரி எவ்வளவு. ஸோ இந்த மாதிரியான அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸும் கூட நம்ம வந்து என்ன அதாவது அடிஷனல் ரிப்போர்ட்ஸும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இது வந்து மந்த் ஆன் மந்த் ப்ராசஸ். அடுத்து வந்து நம்ம பண்ணக்கூடியது மேக்கிங் தி பேமெண்ட் டு கவர்மெண்ட் பாடிஸ். ஸோ நம்ம வந்து இஎஸ்ஐ நம்ம டிரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இஎஸ்ஐ பேமெண்ட் செப்பரேட் இஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம செப்பரேட்டா இந்த இஎஸ்ஐ பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் நம்ம டிடெக்ட் பண்றோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட்டா நம்ம வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பே பண்றோம். பிஎஃப் அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டா நம்ம பே பண்றோம். ஸோ பிஎஃப் பே பண்ணும்போது மட்டும் எம்ப்ளாயியோடைய டிடக்ஷன்ஸ் ஃபார் பிஎஃப் என்ன, எம்ப்ளாயருடைய பிஎஃப் என்ன, எம்ப்ளாயருடைய பென்ஷன் என்ன, டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து பிஎஃப்க்கான பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல மந்த் ஆன் மந்த் நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து தேர்ட் ப்ராசஸ், அதாவது ட்ராக்கிங் அட்டெண்டன்ஸ்ல இருந்து நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ், நீங்க எவ்ரி மந்த் ரெகுலரா நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்.
கிளியர்? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? வெங்கடேஷன்? No, sir. நோ. ஓகே. ராதாகிருஷ்ணன் சார் வந்து தாம்ஸ் அப் கொடுத்துருக்காரு, புரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, நான் அடுத்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து மூவ் பண்றேன். இப்போ வந்து நம்ம வந்து டேலியில நம்ம வந்து எப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயியோடைய கிரியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தேன். அதே மாதிரி டிஃபைனிங் சேலரி, ட்ராக்கிங் அட்டெண்டன்ஸ், பேரோல், பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக நீங்க வந்து இந்த இடத்துல நான் ஒரு சீட் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோடைய கிரியேஷனுக்கு நம்ம என்ன மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ஸோ நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அதர்வைஸ் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ரமேஷ், கேவி, அதே மாதிரி அனிஷா நாயர், ஜாவீத், அலெக்ஸ் மேத்யூ, ஸோ இந்த மாதிரி வந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் என்ன மாதிரியான பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்குறோம். சேல்ஸ் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அக்கௌண்டன்ட், தென் பர்ச்சேஸ் மேனேஜர். ஸோ இந்த கிளாசிபிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன்ல மேனேஜருக்கான காஸ்ட் மட்டும் எவ்வளவு, மேனேஜருக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்களுடைய காஸ்ட் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு கண்டிப்பா தேவை. அதாவது டெஸ்டினேஷன்ல இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ எம்ப்ளாயோட நேம் அப்படிங்கிறது செப்பரேட்டா ஒரு எம்ப்ளாயோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக இந்த டெஸ்டினேஷனுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். அடுத்து வந்து எம்ப்ளாயிஸோடைய டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன அப்படிங்கிறது மேபி நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட். அடுத்து எம்ப்ளாயிஸோடைய ஏர்னிங்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், தென் கன்வேயன்ஸ். இதே மாதிரி அடிஷனல் ஏர்னிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ஆட் பண்ணிட்டே போகலாம். அடுத்து எம்ப்ளாயோடைய டிடக்ஷன்ஸை நம்ம வந்து பார்க்கக்கூடியது. இப்போ எம்ப்ளாயோடைய பிஎஃப், இந்த டோட்டல் ஏர்னிங்ஸ்ல இருந்து பிஎஃப் 12% வந்து டிடக்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்கம் டேக்ஸ் அட்டன் அமௌண்ட் வந்து யாருக்கு இன்கம் டேக்ஸ் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற நம்ம டிடெக்ட் பண்றோம். யாருக்கு இஎஸ்ஐ எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் நம்ம இஎஸ்ஐ அப்படிங்கிறத நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த எலிஜிபிள் அப்படிங்கிறதோட கிரிட்டீரியா என்ன அப்படிங்கிறத நம்ம இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வித்தின் இந்த 5 டேஸ்ல நம்ம வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு இருக்கிறேன். ஸோ அதுல வந்து இன்னும் வந்து உங்களுக்கு இந்த கிளாரிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். தென் வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் மைனஸ் எம்ப்ளாயோடைய டோட்டல் டிடக்ஷன்ஸ் ஈக்குவல் டு நெட் பே அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அடிஷனலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய்க்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் கொண்டு வருவாரு, அதோடைய பெர்சன்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க தெரியுது. நீங்க ஸ்கிரீன்ல நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. ஆனா போட்டோ நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் எடுத்துருங்க. எடுக்கும்போது நீங்க ஜஸ்ட் ஆஃப்டர் த செஷன் வந்து நீங்க என்னென்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கிறத நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்த செஷன்ல இருந்து, அதாவது நாளைக்கு செஷன் நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அல்லது அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஏதாவது இந்த டவுட்ஸ் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சார் நேத்து நீங்க சொன்னதுல இந்த பாயிண்ட் வந்து எனக்கு புரியல, அல்லது இந்த பெர்சன்டேஜ் வந்து எதில கால்குலேட் பண்றது. ஸோ இப்படிப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு ஆஃப்டர் செஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அப்படி நீங்க அந்த டவுட்ஸ் வந்து இன்னும் நீங்க மோல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் காமிக்கிற இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேலியில எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? தென் இதுல வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பேசிக்கலா பேரோல்ல வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும், என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள். ஒவ்வொரு மந்தோட எண்ட்லயும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வவுச்சரா தான் நம்ம வந்து ட்ராக் பண்றோம். அடுத்து பேரோல் ப்ராசஸ், அதுல சேலரிக்கான பேயபிள், பிஎஃப்கான பேயபிள், இஎஸ்ஐ பேயபிள் அப்படிங்கிற பேரோல் வவுச்சருக்கான ப்ராசஸ் நம்ம வந்து பண்றோம். தேர்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம சேலரி பேமெண்ட் பண்றோம். அவங்க கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ண இஎஸ்ஐ, பிஎஃப், தென் ஓனர்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூட் பண்ண பிஎஃப், இஎஸ்ஐ, தென் பென்ஷன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து எப்படி பே பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்கிரீன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வந்து பாத்துக்கிறீங்க. ஸோ இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு இந்த பேரோல் செஷன்ல நான் வந்து ப்ராசஸ் பண்ண போறேன். தட் இஸ் அ வவுச்சர் ரெக்கார்டிங்கா நம்ம வந்து கொண்டு போக போறோம்.
அடுத்து பேரோல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இதுல வந்து ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கம்பெனி அப்படிங்கிறது நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுறோம். அப்படி கம்பெனியை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா F11 ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ F11 ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேலியில அந்த பர்டிகுலர் கம்பெனில பேரோலுக்கான ப்ராசஸ் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி மட்டும் நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து கம்பெனி கிரியேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த செஷனை வந்து கம்பெனி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து பிளான்ல இல்லை. ஸோ டோட்டலா வந்து நம்ம ஒரு தியரிட்டிக்கலே நம்ம முடிச்சலாம்னு பார்த்தேன். அதர்வைஸ் நம்ம வந்து இன்னும் கூட நமக்கு டைம் இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து கம்பெனி நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிரியேட் கம்பெனி அப்படிங்கிறத நீங்க எடுங்க. ஸோ சிம்பிளா நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து நீங்க இது வரைக்கும் நீங்க வந்து டெமோக்காக கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரியே நீங்க வந்து கம்பெனி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ணலாம். இதுல ஸ்பெசிபிக்கா கம்பெனி கிரியேஷன்ல பேரோலுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு செட்டிங்ஸும் நீங்க வந்து இதுல நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ நார்மலா நம்ம வந்து இங்க இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கம்பெனி நேம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிடிசி சென்னை டேலி கோர்ஸ் ஹெச்ஆர் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்காக சிடிசி ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நான் வந்து நேம் வைக்கிறேன். ஸோ இங்க வந்து அட்ரஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோடைய நம்பர் அப்படின்னு நம்ம கொடுப்போம். அடுத்து பில்டிங் நேம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் சும்மா சாம்பிளுக்காக பில்டிங் நேம் வந்து நான் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரீட் நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸா நம்ம வந்து என்ன பண்ணோம் சிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகர் அப்படி கொடுத்துறேன். அதே மாதிரி ஏரியா அப்படிங்கிறது அண்ணா நகர், சிட்டி அப்படிங்கிறது சென்னை அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். இப்போ டேலியில வந்து செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து பின்கோடுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்டா கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்கோட் அப்படிங்கிற ஃபீல்டில் நான் வந்து பின்கோட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ 102 அப்படிங்கிறது இருக்கு. டெலிஃபோன் நம்பர் தேவைப்படுது அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ மொபைல் நம்பர் என்னுடைய மொபைல் நம்பரை நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த மொபைல் நம்பர் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஆக்டிவேட் பண்ற மாதிரி. இமெயில் தேவைப்படுது அப்படின்னா இமெயில் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதர்வைஸ் நம்ம கம்பெனில இருந்து டைரக்டா நம்ம வந்து மெயில் நம்ம சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இமெயில் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதர்வைஸ் டேலியில இருந்தபடியே டைரக்டா இப்போ வந்து வாட்ஸ்அப் இன்டகிரேஷன்ஸ் பண்ண முடியும். அப்படி வாட்ஸ்அப் இன்டகிரேஷன்ஸுக்கான ஃப்ரம் நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? தென் வந்து இந்த இடத்துல வந்து இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறதுல நான் வந்து இப்போ சென்னை டேலி கோர்ஸ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்துட்டு செட் பண்ணிக்கிறேன். சரி எதுக்காக நான் வந்து இந்த அட்ரஸ் எல்லாம் நான் வந்து ஃபிட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது ஓகேங்களா? அதாவது ஐடிஎன்எஸ் 281 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சலான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுல அட்ரஸ் அப்படிங்கிறது கேப்சர் ஆகும். அதே மாதிரி ITR 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். ITR 1ங்கிறது ஒரு டாக்ஸ் ரிட்டர்ன். அங்கேயே வந்து இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது கேப்சர் ஆகும். ஸோ இந்த அட்ரஸ் எல்லாம் எப்படி கேப்சர் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது லைன் பை லைன். ஸோ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை வந்து அக்செப்ட் பண்றோம். ஸோ டேலி பிரைம்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இம்மிடியேட்டா நம்மளுக்கு F11க்கான ஃபீச்சர் நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இது வந்து F11 கம்பெனிக்கான ஃபீச்சர். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேரோல் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சரை நம்ம வந்து எஸ் கொடுக்கணும். ஸோ பேரோல் டாப்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பேரோல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா மெயின்டைன் பேரோல் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஆக்டிவ்ல இருக்கு. இதை எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு அடுத்து என்ன கேட்குது அப்படின்னா எனேபிள் பேரோல் ஸ்டாச்சுட்டரி. ஸோ இந்த பேரோல் ஸ்டாச்சுட்டரி அப்படிங்கிறது செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. சேலரி ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணணும். ஆனா அந்த ஆர்கனைசேஷன்ல இஎஸ்ஐ, பிஎஃப், பென்ஷன் இந்த மாதிரியான ஸ்டாச்சுட்டரி திங்ஸ் எதுவுமே இருக்காது. எங்க கம்பெனில இஎஸ்ஐ, பிஎஃப்னா எதுவும் கிடையாது. அந்த மாதிரி கால்குலேஷன் எங்களுக்கு வேண்டாம். ஆனா எம்ப்ளாயிஸ் வந்து எவ்வளவு நாள் லீவ் போட்டிருக்காங்கிறத பேஸ் பண்ணி அட்டெண்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும். லேட்டா வர எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நாங்க ஒரு ரூல்ஸ் வந்து மெயின்டைன் பண்றோம். அதன்படி அந்த ரூல்ஸ் படி சேலரி வந்து டிடெக்ட் ஆகணும். அதே மாதிரி பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து லிமிட் இருக்கு. அந்த பெர்மிஷன் பேசிஸ்லயே வந்து எங்களுக்கு அதிகமா வந்து பெர்மிஷன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா லீவ்ல வந்து ஆட் பண்ணணும்.
லீவ் டேஸ் வந்து ஆட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து டேலி வந்து நம்மளுக்கு சேலரியை கால்குலேட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஓவர் டைம் உடைய கால்குலேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதிகமான ஓவர் டைம்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து எந்தெந்த நாள் யார் யாரு ஓவர் டைம் பார்த்திருக்காங்க, எவ்வளவு ஹவர்ஸ் வந்து ஓவர் டைம் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற ட்ராக்கிங் வந்து எங்களுக்கு எக்ஸல்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஸோ டேலில அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா இஎஸ்ஐ, பிஎஃப் இல்லாம மத்த ஆட்டோ கால்குலேஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம எனேபிள் பேரோல் ஸ்டாச்சுட்டரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜென்ரலா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா தேவைப்படக்கூடிய கால்குலேஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாம வந்து ஆரம்பத்திலே கூட நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் எனேபிள் பேரோல் ஸ்டாச்சுட்டரிங்கிறத எனேபிள் பண்ணிட்டு கூட நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ எனேபிள் பேரோல் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க எனேபிள் பண்ணலாம். இந்த எனேபிள் பண்ணணும் உங்களுக்கு செப்பரேட் ஸ்கிரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஹெச்ஆர் அக்கௌண்ட்ஸ்ல கண்டிப்பா மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹெச்ஆர் ஸ்டாச்சுட்டரி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், அதுக்கடுத்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இருக்கும், ஒரு சில ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா இருக்காது. அதர்வைஸ் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி திங்ஸ் இல்ல. ஏன்னா அதிகமான ஆர்கனைசேஷன்ல இது என்பிஎஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் கிடையாது. தேர்ட் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இருக்கும். இந்த 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிற பட்சத்துல கம்பெனிக்கு செப்பரேட்டா ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது கம்பெனி கோட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி கோட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ சாம்பிளுக்காக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதே சாம்பிள் கூட நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ப்ராக்டிக்கலா நீங்க வந்து என்ட்ரி பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு 3 இன்ஃபர்மேஷன் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு. அதே மாதிரி ஒரு 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் இஎஸ்ஐ. இதுல வந்து இஎஸ்ஐக்கான கோடு. ஸோ இதே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சாம்பிளுக்காக நான் வந்து ஒரு டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். பிரான்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து அசோக் நகர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். இல்லைன்னா சென்னை 3 வார்டு 3 அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். தென் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ் பெர் மந்த் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து எம்டியா இருக்கக்கூடாது இந்த வேல்யூ. அப்பதான் இஎஸ்ஐ அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்து கால்குலேட் ஆகும். தென் இந்த இடத்துல ஒரு சில ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா வந்து பெர் மந்த் வந்து 30 டேஸ் அப்படிங்கிறது ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். இல்ல அப்படின்னா 26 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸா இருக்கும் ஆஃப்டர் சண்டேஸ். ஸோ இங்க வந்து 13 நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா 26 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல என்ன ஒர்க்கிங் டேஸ் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க செட் பண்ணிக்கலாம். பட் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு எம்டியா கண்டிப்பா இருக்கக்கூடாது. இஎஸ்ஐ அப்படிங்கிறது கண்டிப்பா கால்குலேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மோர் தென் 21,000 சேலரி வாங்குறவங்களுக்கு இஎஸ்ஐ ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகாது. இஎஸ்ஐ அப்ளிகபிலிட்டின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு எம்ப்ளாயி அவங்களுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் அப் டு 21,000 வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் இஎஸ்ஐ அப்படிங்கிறது அப்ளிகபிள். மோர் தென் 21,000 இருந்துச்சு அப்படின்னா இஎஸ்ஐ அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இஎஸ்ஐ கால்குலேட் ஆகல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது மோர் தென் 21,000 சேலரி இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். ரெண்டாவது நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டுல ஏதாவது வேல்யூ நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணணும். அடுத்து நான் வந்து பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத நான் வந்து இக்னோர் பண்ணிடுறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. அடுத்து இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு இன்கம் டேக்ஸ் ஃபார் சேலரி. ஸோ இந்த சேலரி வந்து சேலரியில இருந்து அட்வான்ஸ்டு இன்கம் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த எம்ப்ளாயர் வந்து டேன் நம்பர் அப்படிங்கிறது ரிசீவ் பண்ணிருக்கணும். ஸோ டேன் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 10 டிஜிட்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்ம வந்து டேன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்பபெட்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு அப்படியே என்டர் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம கொடுக்கக்கூடியது ரெஜிஸ்ட்ரேஷன், டேனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது ஒரு 12 டிஜிட் இருக்கும். ஸோ டேன் நம்பர் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கும். அந்த நம்பர் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருவோம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா
இன்கம் டேக்ஸோட சர்க்கிள் வார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து நான் வந்து சென்னை 1 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிடலாம். டிடெக்டார் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ டிடெக்டார் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி எம்ப்ளாயி. இப்போ சிடிசி ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது கம்பெனி அப்படின்னா அவங்கள தான் டிடெக்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிடெக்டார் அப்படிங்கிறது கம்பெனியா இல்ல நான் கம்பெனியா, சார் கவர்மெண்டா நான் கவர்மெண்டா அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்கறாங்க. ஸோ நாம வந்து அதர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். இந்த இடத்துல அதர்ஸ் கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணிடுறேன். இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த சிடிசி கம்பெனி அப்படிங்கிற சிடிசி ஹெச்ஆர் ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது இந்த கம்பெனிக்கு ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிற தனித்தனியா இருக்கு. ஹெட் ஆஃபீஸ்ல டிடிஎஸ்ங்கிறது செப்பரேட்டா அவங்க ஃபைல் பண்ணிக்கிறாங்க. பிரான்ச் ஆஃபீஸ்க்கு டிடிஎஸ் அப்படிங்கிறது தனியா ஒரு டேன்ல வந்து ஃபைல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும், பிரான்ச் ஆஃபீஸ் ஃபைலிங்கா இருந்துச்சு அது பிரான்ச் ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் மட்டும் இந்த இடத்துல டிடெக்டார் பிரான்ச் அல்லது டிவிஷனுடைய நேம் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். அதர்வைஸ் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல மல்டிபிள் பிரான்ச்சஸை பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி ரிட்டர்னுக்காக டிடிஎஸ் ரிட்டர்னுக்காக அந்தந்த பிரான்ச்சுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிடிஎஸ் வந்து ஃபைல் பண்ண ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் நம்மளுக்கு இந்த ஃபீல்டு வந்து யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து வந்து நேம் ஆஃப் பர்சன் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம பெரும்பாலும் ஓனருடைய நேம் நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு டிடிஎஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கெரியர் வந்து நீங்க சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கிறீங்களே, ஒரு கம்பெனிக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுக்கணும். டிடிஎஸ் ஆன் சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் 24Q வந்து நீங்க ஃபைல் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபார்ம் 27A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வந்து நம்ம வந்து அது ஒரு ஃபார்ம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதுல வந்து நம்ம வந்து ப்ராப்பரா அந்த கம்பெனியோட ஓனர் நேம் நம்ம வந்து கொடுக்கறது பெஸ்ட். இது வந்து ஃபியூச்சர்ல எந்த ஒரு ஹியரிங்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோட்டீசஸ் அல்லது சர்க்குலர் ஏதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் ஃபைலிங்க்கு அகேன்ஸ்டா வருது அப்படின்னா இங்க நம்ம என்ன நேம் வைக்கிறோமோ அந்த நேமை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து சிவகுமார் அப்படின்னா வந்து ஓனருடைய நேம் அப்படிங்க நான் வைக்கிறேன். ஸோ அவங்களுடைய ஃபாதர் நேம் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு நேம் வந்து வச்சிடுறேன். ஓகேங்களா? சிவகுமார், ஃபாதர் நேம் அப்படிங்கிறது பெருமாள். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அவர் யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னா பார்ட்னர், ஓனர் இதே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலா இருந்தால் ப்ரொப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஸோ இது வந்து டெஸ்டினேஷன். அடுத்து வந்து இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷனா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பார்ட்னர் அப்படின்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். தென் வந்து இந்த இடத்துல வந்து பேன் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பேன் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிவகுமாருடைய பேன் நம்பரா கண்டிப்பா வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இருக்கணும். இது கம்பெனியோடைய பேன் நம்பர் கிடையாது, இது அந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய பேன் நம்பர் கண்டிப்பா நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? பட் அப்ப இந்த சிடிசி இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய செப்பரேட் பேன் நம்பர் எங்க கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நம்ம கொடுக்க கூடாது. அதுக்கு ஒரு வேற ஸ்கிரீன் இருக்கு. நான் அந்த இடத்துல நான் வந்து இப்ப கம்ப்ளீட் பண்ணணும்னு உங்களுக்கு நான் அதை சொல்றேன். ஓகேங்களா? இது இந்த ஸ்கிரீன் முடிச்சோன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியது சிவகுமாருடைய பேன் நம்பர். ஸோ இது ஒரு ஃபார்ம் 24Q வந்து ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணும்போது பர்சனல் டீடைல்ஸ்ல கண்டிப்பா வந்து இந்த பேன் நம்பர் அப்படிங்கிறது நம்ம ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பேன் நம்பர் தான் இந்த நம்பர். கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிடுவோம். அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்கிரீன்ல ஒன் செகண்ட் அக்செப்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல வந்து மெயின் ஸ்கிரீன்ல கிரியேட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து லெஜர் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து இப்ப லாஸ்ட் ஃபீல்டு ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் அப்படிங்கக்கூடிய லாஸ்ட் ஃபீல்டு பாத்தீங்கன்னா பேன் நம்பர் அண்ட் கார்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், சின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது கம்பெனியோடைய பேன் நம்பரா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது கம்பெனியோடைய பேன் நம்பர். இதுக்கு முன்னாடி F11 ஃபீச்சர் நான் கொடுத்த பேன் நம்பர் அந்த பர்டிகுலர் ஓனருடைய பேன் நம்பர். இப்போ நான் கொடுக்குற பேன் நம்பர் என்ன அப்படின்னா கம்பெனியோடைய பேன் நம்பர். ஸோ இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோட பேன் நம்பர் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் ஒரு 10 டிஜிட்ல வந்து நான் ப்ராப்பரா ஒரு பேன் நம்பர் ஆட் பண்றேன். ஸோ இது எல்லாமே வந்து பேனோடைய ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய பேன் நம்பர் அப்ப நம்ம சொல்ல முடியாது. இது எல்லாமே நான் ஃபேக்கா நானா கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? பட் இதோடைய ஃபார்மேட் கரெக்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் வந்து இன்வேலிட் அப்படிங்கிற ஒன்று வந்து காட்டாது. ஸோ அதன்படி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேன் நம்பர்
பேன் நம்பர் எல்லாமே நீங்க வந்து ப்ராப்பரா கொடுங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து கம்பெனியோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பர் சின் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து இருந்துச்சு, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது இருக்கும். நீங்க தேவைப்பட்டாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சின் ஓகேங்களா, கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பருக்கும் டிடிஎஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, பேரோலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேங்களா, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பேரோல் அப்படிங்கிறது நம்ம வந்து டேலியில நீங்க வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் தான் நீங்க பண்ணக்கூடிய மெயினான ஸ்டெப்ஸா நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரோலுடைய டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிட முடியும். தென் வந்து இந்த F11ல நம்ம செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ என்னென்ன மாஸ்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு பண்ணிடுறேன். அடுத்து நம்ம வந்து ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் வவுச்சர் என்ட்ரி. ஸோ மாசம் மாசம் நம்ம பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன்ஸை நம்ம சொல்றோம். அடுத்து வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க மந்த் அண்ட் மந்த்துக்கான ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட், ஆஃப் இயர்லி ரிப்போர்ட் சொல்லிட்டு நீங்க ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த 3 தான் வந்து மெயினா நம்ம வந்து பண்ணக்கூடிய டேலியில பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்து. ஓகே. அடுத்து டேலியில நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது டேலியில பேரோலுக்கான ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து எந்த மாதிரி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து வவுச்சர் ரெக்கார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த வவுச்சர் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டிங் பண்ணும்போதே எனேபிள் அண்ட் கிரியேட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சிடணும். ஸோ டேலி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மாஸ்டர் செட்டப் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா நம்ம வந்து பார்க்கணும். ஆனாலும் அது ஒரு ஒன் டைம் ப்ராசஸ். ஒன்ஸ் நம்ம வந்து மாஸ்டர் செட்டப் நம்ம ப்ராப்பரா மிஸ்டேக் இல்லாம நம்ம ஃபைல் பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து நாம வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போது வராது. ஸோ ரெண்டாவது நம்ம வந்து பேரோலுக்கான வவுச்சர்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். அடுத்து நம்ம பண்றது என்ன அப்படின்னா ப்ராப்பரா ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்றோம். அதுல மெயினா வந்து பே ஸ்லிப் அப்படிங்கிற ரிப்போர்ட், அடுத்து பே ஷீட் அப்படிங்கிற ரிப்போர்ட், தென் இன்கம் டேக்ஸ் உடைய கால்குலேஷன் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்து பிஎஃப்க்கான ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டா எடுத்துக்க முடியும். இன்சூரன்ஸுக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறது செப்பரேட்டா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த 3 ப்ராசஸ் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து செட் இஎஸ்ஐ இன்கம் டாக்ஸோட டீடைல்ஸ் நான் வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து இதுக்கு முன்னாடி F11ல நான் வந்து எனேபிள் பண்ணி காமிச்சேன் இல்லையா. ஸோ அதே ஸ்கிரீன் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா எந்த இடத்துல என்ன டேட்டாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகலைன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கிறீங்க. நீங்க உங்களுடைய டேலியில ஒரு டெமோ டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணி அதுல வந்து நீங்க ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த டெமோ டேட்டாவை நீங்க மேனுவலா நீங்க அடிச்சு கூட அதாவது என்ட்ரி பண்ணி கூட நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப் நம்ம வந்து டேலியில முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து மாஸ்டர்ஸ் நம்ம வந்து என்னென்ன மாஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நான் இந்த இடத்துல நான் வந்து கொடுக்குறேன். அதுல ஒரு சில முக்கியமான மாஸ்டர்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதர்வைஸ் மாஸ்டருடைய ஒரு அவுட்லுக் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ டேலியில பேரோல் அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா பேரோலுக்கான மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆயிடுது. ஸோ இங்க பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயோடைய குரூப், அதுக்கடுத்து எம்ப்ளாயி, இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயிஸுக்கான ரிப்போர்ட்டிங்கானது வந்து நம்ம எம்ப்ளாயி குரூப் நம்ம சொல்றோம். ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயியோடைய பர்சனல் டீடைல்ஸை நம்ம வந்து எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து எம்ப்ளாயி குரூப் அண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறது. அடுத்து பை டிஃபால்ட் வந்து பேரோல் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா டேஸ், மந்த்ஸ், ஸோ இந்த ரெண்டும் வந்து என்ன அப்படின்னு டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு யூனிட்ஸா வந்து ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து டேஸ், மந்த்ஸ், குவார்டர்லி, ஸோ இந்த மாதிரியானது எல்லாம் டிஃபால்ட் யூனிட்டா நம்மளுக்கு டேலியில இருக்கும். அந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். ஆனாலும் ஓவர் டைம் ஏதாவது நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவர் டைமுக்கு ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து யூனிட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து அட்டெண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைம், இதுல தான் நம்ம வந்து பிரசன்ட், ஆப்சென்ட், வீக் ஆஃப், சிக் லீவ், கேஷுவல் லீவ், ஸோ இந்த மாதிரியான
அட்டெண்டன்ஸ் டைப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்டெண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப்ல நம்ம ப்ராப்பரா கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பே ஹெட். இந்த பே ஹெட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது, டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் சரி, கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறதும் சரி, இந்த 3 டிஃபரெண்ட் மேஜர் ஹெட் அதாவது டைப்ல இருந்து நம்ம வந்து இந்த பே ஹெட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ டேலில ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் லீட் ரோல் அப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த பே ஹெட்ஸ் தான். இந்த பே ஹெட்ஸ் தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரா மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்ம வந்து கிரியேட் பண்ண தெரியணும். இந்த பே ஹெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நல்ல தரோவா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது. ஸோ இந்த பே ஹெட் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ லெஜர் கிரியேஷன். ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா பேரோட ஹெச்ஆர் அக்கௌண்ட்ஸும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது லெட்ஜர்ல இல்லாத அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன அமைச்சிட்டு இருப்பாங்க. அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த பே ஹெட் கிரியேஷன் நம்மளுக்கு இருக்கு. ஓகே. ஸோ அதான் நம்ம வந்து ஃபைனலா நம்ம வந்து பார்ப்போம். இப்ப இதுல நான் வந்து எம்ப்ளாயி குரூப் அண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த யூனிட் அப்படிங்கிறதுனா என்ன, அதோட கிரியேஷன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டாப்ல நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இன்வென்டரி மாஸ்டர்ல இருக்கக்கூடிய யூனிட் அப்படிங்கிறதோடைய அதே பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் தான் வந்து என்ன அப்படின்னா இங்கேயும் நம்ம வந்து பார்க்க போறோம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகேங்களா. ஆனாலும் இந்த யூனிட்ஸ் ஃபார் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் பேரோல் பர்பஸ்க்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடியதா நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல கௌசல்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. யாரு? சார் வெங்கடேசன் டாக்டர் சார். அப்படிங்களா? நான் பேர் ஹெட்னு தான் சொல்லியிருந்தேன் சார். என்ன சார் டக்குன்னு இன்னொருத்தவங்க ஆட்டாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல அவங்க இத பத்தி ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இதுக்கு நான் அப்படிங்களா? இது பண்ணல. இப்ப நான் பார்த்ததுனால அவங்க மொபைல்ல இது பண்ணேன். அப்படிங்களா? அப்படிங்களா? ஓகே, 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 ஓகே. ஓகே. சோ உங்களுக்கு அவங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இப்ப எக்ஸாம் எதார்த்தமா யாராவது லீவ் ஆயிட்டாங்களாங்கிற பார்க்கறதுக்காக. ஏன்னா ரொம்ப தியரிட்டிக்கலா போகுதுன்னு சொல்லிட்டு யாராவது ரிலீவ் ஆயிடக்கூடாது. ஏன்னா ரீடென்ஷன் முக்கியம்ல. அதுக்காக நான் வந்து ஓகே ஜஸ்ட் ஓகே செக் பண்ணேன். அதனால ஓகே தான் ஓகே வாட்ச் பண்ணேன். ஓகே. நோ நோ ப்ராப்ளம். அவங்க ஒண்ணும் பிரச்சனை ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே. சோ இந்த இடத்துல வந்து யூனிட்ஸ் அப்படிங்கிறதும் சரி, அதே மாதிரி நம்ம வந்து மேல பார்க்கிற இந்த யூனிட் அப்படிங்கிறதும் சரி. சோ 2மே வந்து நியர்லி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுதான். ஆனாலும் இது வந்து பேரோலுக்கான யூனிட் கிரியேஷன நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகே. சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யூனிட் கிரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ இதுல வந்து நாம கிரியேட் பண்ண போறது 3 டிஃபரெண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட். ஒன்னு என்ன அப்படின்னா ஹவர்ஸ் ஒன்லி டு கால்குலேட் ஓவர் டைம். ஓகேங்களா. ஓவர் டைம் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம வந்து ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. அதே மாதிரி நம்மளுக்கு மினிட்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல 1.5 ஹவர்ஸ்க்கு ஓவர் டைம் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மினிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திருந்தோம். அடுத்து வந்து நம்ம பார்க்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கம்பைன்டு மெஷர்மென்ட்டா நம்ம வந்து 2யுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அதாவது ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ். ஸோ ஒன்லி 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர்ஸ் பேசிஸ்ல மட்டும்தான் ஓவர் டைம் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹவர்ஸ் அப்படிங்கிறதோட நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம். ஒன்லி ஹவர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம கொடுத்து நிப்பாட்டிக்கலாம். அதர்வைஸ் வந்து மினிட்ஸுக்கும் வந்து கால்குலேட் பண்றாங்க சார் சேலரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மினிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ இப்போ 1.5 ஹவர்ஸ் இருந்தாலும் சரி அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு 1 ஹவருக்கான ஓவர் டைம் பேல இருந்து ஆஃப் பேமெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மினிட்ஸ்ங்கிறது கீழே காம்பவுண்ட் டைப் அப்படிங்கிறது நம்மளுக்கு அடிஷனலா தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ இது 3யும் நான் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா how to create unit master for payroll. Step 1 gateway of Tally create எடுக்கிறோம். இங்க வந்து நம்ம payroll செக்ஷன்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறோம். இங்க நம்மளுக்கு டாப்ல பார்த்தோம்னா டைப் அப்படிங்கிறது இருக்கு. இதுல நம்ம வந்து சிம்பிள் டைப் அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து HRS இது வந்து சிம்பிள். ஹவர்ஸுக்காக நான் வந்து HRS அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த H அப்படிங்கிறது நம்ம நார்மலா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் H கொடுத்தா தான் கேப்ஸ் வரும். ஏன்னா டேலில சிம்பிள் அப்படின்னு எங்க எல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் வந்து டைட்டில் கேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. டைட்டில் கேஸ் இன் தி சென்ஸ் நம்ம ஏதாவது ஒரு டைப் பண்றோம். இப்ப நார்மலா நம்ம வந்து HRS அப்ப நம்ம டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணா H வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேப்ஸ்ல மாறணும். ஓகேங்களா. அதுதான் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போதும் சரி வேற எந்த ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ணாலும் நடக்கும். ஆனா சிம்பிள் அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மாறாது. ஓகேங்களா. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ராயல் லுக் தெரியணுங்கிறதுனால நீங்க ஷிஃப்ட் H கொடுத்து நீங்க கேப்ஸை கொண்டு வந்துக்கிறீங்க. அடுத்து இது வந்து டைட்டில் கேஸ் நீங்க ஹவர்ஸ் அப்ப நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா டைப் பண்ணும்போதே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா
நம்மளுக்கு அந்த கேப்ஸ் அப்படிங்கிறது எடுத்து. யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஜிஎஸ்டி. ஸோ இந்த இடத்துல வந்து யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேரோல் கால்குலேஷன் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். இது நாட் அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு என்டர் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் நான் வந்து 0 கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த ஹவர்ஸ் உடைய டெசிமல் போர்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மினிட்ஸ். ஓகேங்களா, அந்த மினிட்ஸை நம்ம வந்து ஜஸ்ட் இந்த 0 அப்படின்னு நம்ம மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணலாம். ஓகே, அடுத்து இந்த இடத்துல MIN அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ மினிட்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் MINS அப்படின்னு கூட இருக்கலாம், அல்லது MNS அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது சிம்பிள் அப்படிங்கிறது எனக்கு மினிட்ஸ்ங்கிறது தெரியணுங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபார்மல் நேம் அப்படிங்கிறதுல நான் வந்து மினிட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். யூகிசி அப்படிங்கிறதுல எதுவும் நம்ம கொடுக்க வேண்டாம். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ்லயும் நான் 0 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம 2 மெஷர்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ ஒருவேளை நம்ம ஓவர் டைம் வந்து 1.5 hours அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 hour and 30 minutes அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால்குலேட் ஆகணும். 1 and 15 minutes இருக்கு, 1 and 45 minutes இருந்துச்சு அப்படின்னா 1 and 45 minutes அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கணும். அதன்படி ஓவர் டைம் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து 2 மெஷர்மெண்ட்டையும் 2 சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்டையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணணும். அப்படி கம்பைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அதாவது என்ன அப்படின்னா டைப் வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் அப்படிங்கிற டைப். காம்பவுண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஹவர்ஸ், கன்வர்ஷன் ஆஃப் 60 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஹவர்ஸ் கன்வர்ஷன் ஆஃப் 60 minutes அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க வந்து இந்த ஃபீல்ட் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல மோர் தென் 1 ஹவர்ஸ்க்கான ஓவர் டைம் கால்குலேட் பண்றாங்களோ அவங்களுக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அப்படி நீங்க கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து நீங்க இந்த 3 ஆப்ஷன்லையுமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ ஹவர்ஸ் ஆஃப் 60 minutes அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி நம்ம வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட்ஸ் அண்ட் யூனிட்ஸ்க்கான ப்ராசஸ். ஸோ சேலரி கால்குலேஷன். இதே மாதிரி நம்ம அடுத்த ப்ராசஸ் நான் வந்து இப்பவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான், அது ஒன்றும் பெருசு கிடையாது. அட்டெண்டன்ஸுக்கான டைப் அண்ட் டேலியில கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் இது. ஸோ டைப் ஆஃப் நம்ம பார்க்கும்போது அட்டெண்டன்ஸ்ல வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். அட்டெண்டன்ஸ், லீவ் வித் பே, லீவ் வித்தவுட் பே, ப்ரொடக்ஷன், அதுக்கடுத்து யூசர் டிஃபைன்ட் கேலண்டர் டைப் அப்படி நம்மளுக்கு இருக்கும். இந்த டேலியில நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் அண்ட் லீவ் வித் பே அப்படிங்கிறது பிரசன்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் லீவ் வித்தவுட் பே அப்படிங்கிறது ஆப்சென்ட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஓவர் டைம் கால்குலேஷனுக்கு நாம கன்சிடர் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன்ட் கேலண்டர் டைப் அப்படிங்கிறது ஒரு சில ஃபேக்டரிஸ்ல 15 days பேசிஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர்ஸ் வந்து எடுப்பாங்க. 45 days கான்ட்ராக்டர் எம்ப்ளாயீஸ். ஸோ 45 days-உம் அவங்க பிரசன்ட்ல இருந்தா ஒர்க்கிங்ல இருந்தா மட்டும்தான் ஃபுல் கான்ட்ராக்ட் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஒருவேளை 2 or 3 days வந்து லீவ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த 45 days-ஐ பேஸ் பண்ணி அந்த பேமெண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன் இருந்தால் யூசர் டிஃபைன்ட் காலண்டர் டைப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரியேஷன்ல நம்ம வந்து பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரசன்ட் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ பிரசன்ட் வந்து அட்டெண்டன்ஸ் டைப் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் அண்ட் லீவ் வித் பே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி கேஷுவல் லீவ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இதே அட்டெண்டன்ஸ் டைப்ல நம்ம கொடுத்துக்கலாம். பிரசன்ட் இப்ப கேஷுவல் லீவ், அட்டெண்டன்ஸ் டைப் வந்து அட்டெண்டன்ஸ் அண்ட் லீவ் வித் பே. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் நேம்ல நம்ம வந்து மெடிக்கல் லீவ், அதுக்கும் சேலரி இருக்குங்கிறதுனால அட்டெண்டன்ஸ் அன்னைக்கு உண்டு, லீவ் எடுத்தாலும் பேமெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால லீவ் வித் பே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் லீவ் வித் பேல நம்ம வந்து ஆப்சென்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து லாஸ் ஆஃப் பே LOP அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்றாங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் பே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் லீவ் வித்தவுட் பே அப்படிங்கிறதுல நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஓவர் டைம். ஸோ ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து கீழே நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு பாருங்க. இந்த யூனிட் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல கொடுக்க முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முந்தைய ஸ்டெப் ஹவு டு கிரியேட் யூனிட் மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த யூனிட் கிரியேஷன் பார்த்துட்டோம். ஸோ இந்த 3 டைப்பும் நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸும் ஸோ கேட்டா ட்ரைல இருந்து கிரியேட் எடுங்க, அட்டெண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப் அப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிரசன்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன்.
ப்ரெசென்ட், அண்டர்ல வந்து பிரைமரி, அட்டெண்டன்ஸ் டைப் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே அப்படிங்கிறத நம்ம கொடுத்து அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஆப்சென்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஆப்சென்ட்லையும் நம்ம பிரைமரி, இந்த இடத்துல வந்து லீவ் வித்தவுட் பே அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும் அந்த ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி. அதுக்கடுத்து ஓவர் டைம், இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அட்டெண்டன்ஸோட டைப் வந்து ப்ரொடக்ஷன் அப்படி நம்ம வந்து கொடுக்குறோம். இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண யூனிட் மாஸ்டர்ஸ் இங்க எனக்கு அப்ளிகபிள் ஆகுது. இதுல நான் வந்து ஹவர்ஸ் ஆர் 60 மினிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி செலக்ட் பண்ணி என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த கால்குலேஷன் பேசிஸ்ல நம்ம அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு செஷன்ல நாம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நான் அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்ப்ளாயியோடைய அதர் கிளாசிபிகேஷன்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, தென் கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து நம்ம பே ஹெட்ஸ் எந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்றோம், அதுல ஏர்னிங்ஸ்க்கான பே ஹெட் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது, எம்ப்ளாயிஸோடைய டிடக்ஷன்ஸுக்கான பே ஹெட் எல்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம், எம்ப்ளாயிஸ்க்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம், அதர் ஹெட்ஸ் என்னென்ன மாதிரி கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாளைக்கு செஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த குரூப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறத நான் தருவேன். ஸோ இதே மாதிரி நீங்க நாளைக்கும் வந்து ஆன் டைம்க்கு ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதே செஷன் நம்ம வந்து ப்ராப்பரா கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.